சென்னை ரசிகர்களுக்கு வந்து விருந்தளிக்கிற மாதிரி ஐபிஎலுக்கு அப்புறம் இன்று நடந்த பங்களாதேஷ் வெர்சஸ் இந்தியா மேட்ச்ல வந்து வேற லெவல்ல அஸ்வினும் ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து பேட்டிங்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். ஆரம்பத்துல வந்து டாஸ் வின் பண்ண பங்களாதேஷ் வந்து நாங்க முதல்ல வந்து பவுலிங் பண்றோம் அப்படிங்கிற ரீதியில வந்து பவுலிங் ஆரம்பிச்சாங்க. சரி, ஓகே, இந்தியாவுக்கு வந்து ஜெய்ஸ்வாலும் ரோஹித் சர்மா அவர்கள் வந்து ஓப்பனிங் கொடுத்தாங்க. கண்டிப்பா ரோஹித் சர்மா இந்த மேட்ச் வந்து நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்த இந்த தருணத்துல ரோஹித் சர்மா அவர்கள் வந்து 6 ரன்ல வந்து விக்கெட்டை பறி கொடுத்துட்டு வந்து கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறம் பின்னாடி வந்த சுப்பம் கில் ஐயோ சாமி வேற ஏன் தான் டீம்ல எடுத்தாங்க அப்படிங்கிற ரீதியில வந்து திட்டதா தோணுது. டக் அவுட் ஆகிட்டு வந்து வெளியே போனாரு. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து விராட் கோலி வந்து நம்பிக்கை அளிப்பார்னு சொல்லிட்டு மிகவும் எதிர்பார்க்கப்பட்டது. அவரும் சொற்ப ரன்னுங்கள சிங்கிள் டிஜிட்ல, அதாவது 6 ரன்ல வந்து அவுட் ஆயிட்டு அவரும் வந்து கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆயிட்டு போட்டார். தொடர்ச்சியாக 3 விக்கெட்டுகளை வந்து ஹாசன் அவர்களை வந்து சாச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்ல, இந்தியாவோட நம்பிக்கையை வந்து சுத்தமாவே தகர்த்துட்டாரு. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து பேட்டிங் ஆட அந்த ரிஷப் பந்த் அவர்கள் வந்து ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சாரு. அவர் ஒரு 36 ரன்ல வந்து அவரும் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. தொடர்ச்சி ஓப்பனிங்ல இருந்த ஜெய்ஸ்வால் மட்டும் வந்து அரசியல் அடித்து நம்பிக்கை கொடுத்தாரு தான் நம்ம சொல்லணும். அதன் பின் வந்த ராகுலாச்சும் ஏதாவது சமாளிப்பாருன்னு பார்த்தா அவரும் 16 ரன்ல வந்து அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்தியா வந்து மேக்சிமம் பார்த்தேன் ஒரு 250 ரன்லேயே வந்து சுருட்டத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கே மேட்ச் வந்து முடிஞ்சிடும் அப்படிங்கிற ரீதியில தான் போயிட்டு இருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 114 ரன்னுக்கு வந்து 6 விக்கெட்டுல இருந்து இந்தியா வந்து பரிதாபமான நிலைமையில தான் இருந்திருக்கு. டெஸ்ட்ல இது மாதிரியான ஒரு நிலைமையா இந்தியாவுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விக்கு ஒரு இதோடு தான். அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இடம் வர இருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரியான சூழ்நிலை தான் ரவிச்சந்திரன் அஸ்வினும் ரவீந்திர ஜடேஜாவும் வந்து ஒன்னா சேர்றாங்க. பேட்டிங்ல வேற லெவல் பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்ட்னர்ஷிப் வந்து 100 மேல போயிருந்தது. இதுல வந்து சொந்த மண்ணுல இப்ப வந்து பல பேருக்கு வந்து சொந்த மண்ணுல சாதித்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீதி வந்து எல்லாருக்குமே கிடைச்சிடாது. அது வந்து அஸ்வினுக்கு 2வது முறையாக இன்னைக்கு நடந்திருக்கு. சென்னையில அவர் சொந்த மண்ணுல அவர் வாழ்ந்து, அவர் பிறந்து வாழ்ந்த மண்ணுல வந்து இன்னைக்கு சதம் அடித்து ஒரு மிகப்பெரிய அளவுல இந்திய ரசிகர்கள் வந்து ஹீரோவா மாறி நிற்கிறாருன்னு சொல்லலாம். ரவீந்திர ஜடேஜா அவர்களுடைய பேட்டிங் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து நல்லாவே இருந்ததுன்னு சொல்லணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் வந்து 117 பாலுக்கு வந்து 86 ரன்களோட களத்தில் நிற்கிறாரு. அஸ்வின் அவர்கள் 112 பாலுக்கே வந்து சதம் அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஜெய்ஸ்வாலும் வந்து 106 பாலுக்கு வந்து 56 ரன்கள் வந்து அடிச்சிருந்தாங்க. இது மாதிரி வந்து எல்லாருமே வந்து அந்த பாலுக்கு ஈக்குவலா கூட ஆடாம கொஞ்சம் ஸ்லோவா ஆடும்போது ரவிச்சந்திர அஸ்வின் மட்டும் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. அந்த சதத்துல வந்து 40 ரன்கள் வந்து 4 மூலியமாவே வந்து 10 4 அடிச்சிருந்தாரு, 2 6 அடிச்சிருந்தாரு. இது மாதிரி வந்து செம்மையாவே பேட்டிங் பண்ணியிருந்தாருன்னு சொல்லணும். அப்புறம் பங்களாதேஷ் தரப்புல வந்து மிகவும் துல்லியமா இப்ப பந்து வீசுறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஹாசன் முகமது வந்து அவர்கள் 4 விக்கெட் வந்து வீழ்த்தியிருந்தாரு. அப்புறம் வந்து என்ரானாவும் மெகதி ஹாசனும் தலா 1 விக்கெட் வந்து எடுத்துட்டு மிக பெரிய அளவுல இந்தியாவுக்கு வந்து தலைவலி கொடுத்தாங்கன்னு சொல்லணும். அதாவது இந்த சினிமா டைரக்ட் சொல்லுவாங்க, என் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும் அப்படிங்கிற ரீதியில வந்து அஸ்வின் எல்லாத்தோட அதாவது பங்களாதேஷ் அந்த மன தைரியத்தை வந்து உடைச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு சிறப்பாக பேட்டிங் பண்ணியிருந்தாரு. உண்மையாலுமே வந்து அஸ்வினுக்கான ஒரு பெருமையான ஒரு காலம் தான். ஏன்னா வேர்ல்டு கப்ல அவர் வந்து டீம்ல எடுக்காம போனது, அதுக்கப்புறம் தொடர்ச்சியா வந்து டீம்ல வந்து அவரை ஒதுக்கி வச்சது, எல்லாத்துக்கும் பிசிசிஐ செலக்டர்ஸோட மூஞ்சில வந்து எதிர்த்துக்கு அடிச்ச மாதிரி தன்னோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பரா பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அஸ்வினை பத்தி இந்த இடத்துல நம்ம ஒன்று சொல்லி ஆகணும். அஸ்வினை பொறுத்த வரைக்கும் இப்போ வேற யாராச்சும் கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெற்றுட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அதான் கிரிக்கெட் ஓய்வு பெற்றுட்டாங்கன்னா அப்படி இல்லைன்னா கிரிக்கெட்ல வந்து ஒதுங்கி இருந்தாங்கன்னு வச்சுக்க, அவங்க வந்து ஏதாவது ஒரு விளம்பரம் பண்ற மாதிரி, ஏதாவது விவசாயம் செய்யற மாதிரி ஒரு போட்டோஸ் வெளியிட்டு சீன் போடுவானுங்க. அதுக்கப்புறம் வேற ஏதாவது பண்ணுவாங்கன்னா, ஆனா அஸ்வினை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா கிரிக்கெட் 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 அது மட்டும் தான் அவருடைய முயற்சி. இப்ப இந்திய டீம்ல அவருக்கு வந்து இடம் கிடைக்கலன்னு ஐபிஎல் ஆடுவாரு. ஐபிஎல் இல்லாத டைம்ல என்ன பண்ணுவாருன்னா டிஎன்பில போய் ஆடுவாரு. அவர் டிஎன்பிலையும் இது இல்லைன்னா யூடியூப்ல உட்காந்து கிரிக்கெட்டை பத்தி பேசுவாரு. இது மாதிரி அவர் மூச்சு விட்டாலே கிரிக்கெட் அப்படிங்கிற ரீதியில தான் அஸ்வின் வந்து அவருடைய கிரிக்கெட் மீதான அந்த காதல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு வந்து 100% வந்து கிரிக்கெட்டை நேசிக்கிறவங்க மட்டும்தான் இது மாதிரியான ஒரு செயல்பாடுல இருந்து இருக்க முடியும். அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த சதமானது அஸ்வினுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு புகழ் தரக்கூடியது தான் நம்ம சொல்லணும். நன்றி, வணக்கம் மக்களே.